Hello students, கணிதம் கடினம் அல்ல. ரெகுலர் ப்ராக்டிஸ் அண்ட் செல்ஃப் எவாலுவேஷன் இந்த ரெண்டையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸில் ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலில் நிறைய ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் சிம்பிள் மெத்தட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். அந்த ஈஸியஸ்ட் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செம்ம ஈஸியாக உங்களால் கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும் அண்ட் சென்டம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ட்ரிக்னாமெட்ரியில் இப்போ 6.3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1-2 பார்த்துட்டோம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 6.3 பார்க்க போகிறோம். ஸோ சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சமூகத்தில் போனோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தார். அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க. 2 பேருமே முறையான கல்வி முறையான பயிற்சி பண்ணி ஒரு சம பலத்தோட இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்துல அந்த யாரை அதில் அரசனாக்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அப்போச்சில் அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு ஒரு போட்டியை வைக்கிறார் 2 பேருக்கும். நம்ம இன்னையிலேருந்து ஒரு 30 நாள் நம்ம ஒரு போட்டி வைக்க போகிறோம். இந்த போட்டியில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் அந்த நாட்டுக்கு அடுத்த அரசனாக வர போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. ஸோ அது 2 பேரும் கவனமாக கேட்டுட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு 2 பேரும் சேர்ந்த அதில் 2 பேர்த்துல அந்த மூத்த பையன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பிளான் பண்றாரு. நம்ம தான் எப்படியாவது அரசன் ஆகணும் அப்படின்றதுல ஒரு பிளான் பண்றாரு. பிளான் பண்ணி தம்பிகிட்ட போயிட்டு சொல்றாரு, நம்ம 2 பேரும் மாறு வேடம் போட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த தம்பி ஃபர்ஸ்ட் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் 2 பேரையும் பேசி எப்படியா அந்த மூத்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் மாறு வேடம் போட்டு ஊருக்குள்ள போறாங்க. ஸோ ஊருக்குள்ள போகும்போதுல அங்க ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில ஒரு பைல்வான் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு வின் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போதுல இந்த 2 பேரும் அங்க போய் நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பைல்வான் சொல்றாரு, இந்த ஊர்ல வேற யாருமே இல்லையா என்ன ஜெயிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ரொம்ப ஆணவமா கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதுல அந்த தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா நான் இருக்கிறேன், நான் ஒன்று ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த களத்துக்குள்ள இறங்குறாரு. அப்போதுல அந்த பைல்வான் சொல்றாரு, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா, அப்படின்னா நீ என்னோட சண்டை போட்டு கண்டினியூவா 25 நாள் என் கூட சண்டை போட்டு என்ன வின் பண்ணிடுறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பைல்வான் சொல்றாரு. அந்த தம்பி ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் உன்னை கண்டினியூ 25 நாளும் வின் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சவால் விட்டு வந்துடுறாரு. ஸோ அன்றைக்கி நைட் ரொம்ப கடுமையான பயிற்சி பண்ணுறாரு. பயிற்சி பண்ணி அடுத்த நாள் நைட் அங்கே போகிறாரு. ஸோ அடுத்த நாள்ல இருந்து கண்டினியூவாக 25 நாள் டெய்லி சண்டை போடுறாரு. ஒவ்வொரு நாளும் பகலில் வீட்டில் அரண்மனையில் பயங்கரமான பயிற்சி பண்ணிட்டு நைட்டு போய் அங்கே சண்டை போடுறாரு. சண்டை போட்டு 25 நாளும் வின் பண்ணிடுறாரு. ஸோ 25 நாள் வின் பண்ணிட்டு அதுக்கடுத்து இங்கே வராரு, அரண்மனைக்கு வந்துடுறாரு. அரண்மனையில் 26ஆம் நாள் என்ன நடக்கு அப்படின்னா போட்டி நடக்க போகுது. அதாவது யார் அரசர் அப்படின்ற போட்டி நடக்க போது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடக்க போகுது. தம்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 25 நாள் கண்டினியூ அங்கே சண்டை போட்டு வந்திருக்காரு. ஸோ அண்ணன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவன் 25 நாள் அங்கே போய் நைட் சண்டை போட்டு வந்திருக்கான், அதனால ரொம்ப டயர்டாக இருப்பான், அதனால ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் களத்துக்கு வராரு. அண்ட் தம்பி அண்ணன் 2 பேருக்கும் சண்டை நடக்க போகுது. ஸோ சண்டையில் ஈஸியாக தம்பி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அண்ணனை வின் பண்ணிடுறாரு. இது ரொம்ப குழப்பமா இருக்கு அண்ணனுக்கு. என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ரெகுலராக, அவன் டெய்லி போய் சண்டை தான் போட்டு வந்திருக்கான், அவன் ரொம்ப டயர்டாக தான் இருக்கணும், பட் தம்பி எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்குது. ஸோ இதை போய் அந்த தம்பிகிட்ட போய் கேட்க போறாரு, நீ 25 நாள் அங்கே போய் சண்டை போட்டிருக்கிற, ஆனால் உனக்கு டயர்டாகவே ஆகலையா, எப்படி நீ இருக்கிற, இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த தம்பி சொல்றாரு, நீ 25 நாள் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கிற, வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணியிருக்கிற, எந்த விதமான போட்டியும் நீ இதுவரைக்கும் அட்டன் பண்ணல, ஆனால் நான் 25 நாள் கண்டினியூவாக போட்டி அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஒரு பயிற்சிக்கும் ஒரு போட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பயிற்சி நம்மளே டிசைட் பண்ணி நம்மளே பண்றது, பட் போட்டி அப்படின்றது அப்படி கிடையாது. போட்டியில நிறைய புதுவான அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அனுபவம் தான் எப்பவுமே ஒரு சிறந்த வீரனை உருவாக்கும். ஸோ போட்டி தான் எப்பவுமே வெற்றிக்கான பாதையை தேடி தரும். ஸோ அதுதான் அந்த தம்பி அதுல சொன்ன விஷயம். அவன் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கண்டினியூவா நிறைய போட்டி அட்டன் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அவன் அனுபவம் வாய்ந்த வீரனா மாறிட்டான். அனுபவம் என்னைக்குமே யாரையுமே வீரனா கண்டிப்பா மாற்றும் அப்படின்றது தான் அந்த கதையோட நோக்கம். இது கணிதத்துக்கு 100% பொருந்தும். நம்ம வெறுமனையா சும்மா பேப்பரா பார்க்கறத விட டெய்லி ஒரு டெஸ்ட் வச்சு அதில் நீங்க உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் சென்டம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 100% உறுதியாக இருக்கும். சென்டம்ங்கிறது உங்கள் கையில் 100% உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நம்ம இன்னைக்குள்ள சமக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் 6.3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஆல்ரெடி 6.2ல பார்த்து அதே தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதே சைன் தீட்டா, டேன் தீட்டா, காஸ் தீட்டா அதே ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சைன் தீட்டா அப்படின்றது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போதெனியஸ் சைட் அண்ட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு adjacent side by hypotenuse side and tan theta equal to opposite side by adjacent side. ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம்.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 6.2 நடத்தும்போது சொல்லியிருந்தேன் எலவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 6.2ல நம்ம எலவேஷன் பத்தி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அண்ட் இங்கே டிப்ரெஷனையும் சேர்த்து பார்க்க போறோம். எலவேஷன் அப்படின்றது ஒருத்தர் கீழே இருந்து மேலே பார்க்கறது, அண்ட் டிப்ரெஷன் அப்படின்றது ஒருத்தர் மேல இருந்து கீழே பார்க்கறது. ஸோ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை இங்க கண்டிப்பா பார்க்க போறோம் இந்த எக்ஸசைஸ்ல. 6.3ல இந்த ரெண்டும் தான் வித்தியாசமா இருக்க போகுது. அண்ட் மற்ற எல்லாமே போன எக்ஸசைஸ்ல பார்த்தா அதே தான் வரப்போகுது. இந்த எக்ஸசைஸ்ல மொத்தம் 6 சம் இருக்கு. 6 சம்மையுமே ஈஸியா பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து முதல்ல சொல்லிட்டாங்க இங்க எலவேஷன் டிப்ரெஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. என்னன்னா டாப் ஆஃப் த ராக், அப்போ ஒரு பாறை இருக்குது, அந்த பாறை மேல இருந்து ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாறையோட மேல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஹைட் என்ன அப்படின்னா 50√3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த ராக் அந்த 50√3 ஹைட் உள்ள அந்த பாறை மேல இருந்து. அடுத்து the angle of depression நான் முதல்ல சொல்லிட்டேன், மேல இருந்து பார்த்தாலே என்னதுதான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேல இருந்து கீழே பார்க்கறாரு. of a car on the ground, அந்த கிரவுண்ட்ல அந்த ஃப்ளோர்ல என்ன நிக்குது அப்படின்னா ஒரு கார் நிக்குது. சரியா? அப்போ டாப் ஆஃப் த ராக்ல இருந்துட்டு இங்க ராக் இது டாப் ஆஃப் த ராக் மேல இருந்துட்டு ஒரு காரை என்ன பண்றாரு பாக்குறாரு, டிப்ரெஷன்ல பாக்குறாரு. என்ன ஆங்கிள் அப்படின்றது 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிப்ரெஷன் அப்படின்னா முதல்ல சொல்லிட்டேன் மேல இருந்து கீழே பாக்குறது. அப்ப இங்க தான் 30 டிகிரி எடுக்கணும். இங்க 30 டிகிரி எடுத்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அப்ப என்ன எடுத்துக்கலாம்னா இந்த ஆங்கிள் இங்க 30 டிகிரினா இங்கேயும் 30 டிகிரியா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்ரெஷன் அப்படின்றதுனால இங்க 30 டிகிரி எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலா இங்க இருந்து தான் 30 டிகிரி பாக்குறாரு. நம்ம ஆங்கிள் இப்படி இருக்கும், இது ஸ்ட்ரைட்டா பாக்குறது 30 டிகிரி அப்படின்னா இங்க கீழே பாக்குறது. அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆங்கிளுக்கும் தான் இடையில எப்படி இருக்கும் 30 டிகிரி இருக்கும். இதுக்கும் நம்மளுக்கும் இங்க உள்ள நம்மளுக்கும் இந்த நம்ம பார்வைக்கும் இடையில 30 டிகிரி இருக்காது. நம்மளோட ஸ்ட்ரைட் லைனுக்கும் அண்ட் நம்ம பாக்குற அந்த பார்வைக்கு தான் ஆங்கிள் பார்க்க போறோம். ஸோ அப்போ இதுதான் 30 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட் சைட்ல உள்ள இது 30 டிகிரியா இருக்கும். ஸோ அப்போ என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா இது 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்க போறோம். அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா எலவேஷன் கொடுத்திருந்தாலும் ஓகே தான். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்டெரக்டா டிப்ரெஷன் கொடுத்து உங்களுக்கு 30 டிகிரி கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இது ஒரு கன்ஃபியூஷன் மெத்தட். சரியா? அப்போ என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 டிகிரி எடுத்துக்கிட்டோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். அப்போ ராக்ல இருந்து இந்த காருக்குரிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்ப என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, ஆங்கிள் இங்க இருக்குது. அப்ப இது ஆப்போசிட் சைடு. நம்ம முதல்ல சொல்லிட்டோம் ஆங்கிள் ஆப்போசிட்ல உள்ளது ஆப்போசிட் சைடு அண்ட் இது அட்ஜசன்ட் சைடு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜசன்ட் சைடு. சோ ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு இருக்கிற ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tan θ அப்படின்றத ஃபார்முலா என்ன, tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அண்ட் தீட்டாவோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா tan 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 30 தான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னா 50√3 டிவைடட் பை adjacent side the distance. So அப்ப என்ன எடுத்துக்கலாம் d அப்படினு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம d தான் கண்டுபிடிக்கணும். So d ஈக்குவல் டு கொண்டு வரலாம். அதுக்கு நீங்க tan θ அப்படினு சொல்லி இருக்கு. தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படினா tan θ 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 அப்படினு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 50√3 divided by d. So d தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். d ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரலாம். டிவைட்ல இருந்து இந்த பக்கம் மல்டிப்ளைல வந்துரும். and இங்க ஒரு 50√3 இருக்குது. and இங்க ஒரு √3 டிவைட்ல இருக்குது. அப்ப அத என்ன பண்ணிடலாம் மல்டிப்ளைல கொண்டு போயிடலாம். அப்ப என்ன கிடைக்க போகுது அப்படினா 50 into √3 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். √5 into √5 5 √2 into √2. ஸோ √x into x என்ன வேல்யூ ரெண்டு ரூட்ல இருந்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிட போகுது, அந்த ரூட் எல்லா வேல்யூ கிடைக்கும். அப்போ √3 into √3 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். அப்போ d டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அப்போ அந்த காருக்கும் அந்த ராக்குக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 150 மீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான சம்மு, பட் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அதனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இது வந்து யூஸ் ஆகும், நிறைய பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the horizontal distance between the two buildings. அதாவது horizontal அப்படின்றது இது, vertical அப்படின்றது இந்த லைன், இதான் vertical அப்படின்னு சொல்லுவோம். horizontal அப்படின்றது இந்த மாதிரி கிடைமட்டமா இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா horizontal அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த horizontal distance between two buildings, அப்போ இங்க ஒரு பில்டிங் இருக்குது and இங்க ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பில்டிங் உரிய டிஸ்டன்ஸ் தான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Two buildings is 70 meter. So அடுத்து the angle of depression அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மேல இருந்து இது மேல இருந்தா இருக்கலாம், அது மேல இருந்தா இருக்கலாம். So angle of depression of the top of the first building. அப்போ இத first building எடுத்துக்கலாம், second building எடுத்துக்கலாம். ஒரு பில்டிங் விட கொஞ்சம் சின்னதா. When see from the top of the second building is 45 degree. Top of the second building ல இருந்து the top of the first building என்ன பண்றாங்களாம் பார்க்கறாங்களாம். Top of the first building ல இருந்து top of the second building பாக்குறாங்க. அப்போ angle இங்க எடுக்க போறோம். இதனுடைய angle
45 டிகிரி. ஸோ அப்போ அதை அப்படியே என்னவா மாற்றிடணும்னா இங்கே மாற்றிட போகிறோம். அங்கே 45 டிகிரினா இதனோட வேல்யூ 45 டிகிரியா இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே 45 டிகிரி, இங்கேயும் 45 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து if the height of the second building is 120 meter. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பில்டிங் இதை எடுத்திருந்தோம், செகண்ட் பில்டிங் இதை எடுத்திருந்தோம். பட் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 120 மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ இதனோட வேல்யூ எக்ஸ்னா இது அப்படியே ஒரு லைன் பண்றேன், இதனோட வேல்யூ எக்ஸா தான் இருக்கும். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதனோட வேல்யூ இதான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இது எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்னா இதுவும் எக்ஸா தான் இருக்கும். அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆங்கிள்ஸ் இந்த 45 டிகிரியோட ஆப்போசிட் சைடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா டோட்டலா 120. அதுல இந்த ஒரு 120ல இருந்து இந்த எக்ஸை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஆங்கிள் கிடைக்கும். ஸோ 120 மைனஸ் எக்ஸ் தான் என்னவா இருக்கும், இந்த ஆப்போசிட் சைடா இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த லைன். ஸோ அப்போ இதனுடைய ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த ஆப்போசிட் சைடு ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் 120 அப்படின்னா எனக்கு கிடைச்சிட போகுது, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்போ என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா tan 45 தான் எடுத்துக்க போறோம். பிகாஸ் இங்க 70 இருக்குது, அப்போ இதே 17 எடுத்துக்கலாம். ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் தான் நம்மளுக்கு இருக்கு, அதனால tan தான் எடுத்துக்க போறோம். அப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் சைடு என்ன எடுத்துக்க போறோம், 120 மைனஸ் x அப்படின்னு எடுத்துக்க போறோம். அண்ட் அட்ஜசன்ட் 70 அப்படின்னு எடுத்துக்க போறோம், 70 மீட்டர். சோ அப்ப இங்க 45 ஓட வேல்யூ என்ன 1. அப்போ 120 மைனஸ் x டிவைடட் பை 70. அப்போ அந்த 70 ஈக்குவல் டு அந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்துடலாம். அப்போ 70 ஈக்குவல் டு 120 மைனஸ் x. அப்போ x ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், 70 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 120 ஆல்ரெடி அங்கேயே தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்லை. 70 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 70 அப்படின்னு சொல்லி போயிடும். பிகாஸ் x இந்த பக்கம் மைனஸ்ல இருந்து பிளஸ்ல வந்துருச்சு, பிளஸ்ல இருந்து 70 மைனஸ்ல போயிடுச்சு. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா 50 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ x is equal to 50. இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் என்ன அப்படின்னா 50 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்டெப் தான். பட் ஆனால் சம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். சம்ம நம்ம டயக்ராம் வரைஞ்சது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நம்ம அப்படியே கண்டினியூவா ரீட் பண்ணி அப்படியே வரைஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பில்டிங்ஸ். அப்போ இங்க ஒரு பில்டிங் இருக்கு, இங்க ஒரு பில்டிங் இருக்கு. அது ரெண்டுக்குள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், 70 மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே போட்டோம். அடுத்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு பில்டிங் மேல இருந்து பார்க்க போறோம். டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங். அப்போ எங்க இருந்தோ இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்க போறோம். அதனால தான் ஃபர்ஸ்ட் பில்டிங்கை கொஞ்சம் குட்டையா வரணும். அப்போ செகண்ட் பில்டிங்கோட டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கை பார்க்க போறோம். அதான் அடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பில்டிங் when see from the top of the second building. அப்போ செகண்ட் பில்டிங்கோட டாப்ல இருந்து from the top of the second building அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் பில்டிங்கோட டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்க போறோம். ஸோ அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சு. டிப்ரெஷன் சொன்னதுனால ஆங்கிள் எங்க எடுத்துக்கிட்டோம், அதை அப்படியே ஆப்போசிட் சைடு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதனோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எக்ஸ்னா இது ஆப்போசிட் சைடு எக்ஸா இருக்கும். டோட்டலா 120 அப்படின்னா இதனோட வேல்யூ எவ்வளவு இருக்கும், 120 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். அப்போ ஒரு டவர் இருக்குது, அந்த டவருடைய டாப்ல இருந்து எதையோ பார்க்க போறோம்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டவரோட ஹைட் கொடுத்துட்டாங்க 60 மீட்டர் ஹைட். ஸோ அப்படியே ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி அப்படியே வரைய போறோம். ஒரு சென்டென்ஸாக தான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே கண்டினியூவா வரைய போறோம், எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ அப்போ ஈஸியா உங்களாலே வரைய முடியும். இதே மாதிரி சென்டென்ஸ் ரீட் பண்ணி நீங்களும் வரைஞ்சு பாருங்க, வரையலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 60 மீட்டர் ஹைட். அப்போ அதை போட்டோம் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். அப்போ இந்த டவர்ல இருந்து தான் பார்க்க போறோம். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் the 60 மீட்டர் ஹைட். முடிஞ்சிச்சு, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு. அடுத்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டாப். அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அப்போ இங்க இருந்து ஒரு ஏதோ ஒன்று அதனுடைய டாப். அப்போ டாப், அப்போ கொஞ்சம் பாட்டம் இல்லை, டாப் கொஞ்சம் ஹைட் விட்டு போட்டிருக்கேன். டாப் அண்ட் பாட்டம். அப்போ டாப்பையும் பார்க்குறோம் அண்ட் பாட்டமையும் பார்க்குறோம். அப்போ இங்க இருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ பாட்டத்தையும் பார்க்குறோம், அப்புறம் இங்க டாப்பையும் பார்க்குறோம். அது என்னன்னு தெரியல, அடுத்து பார்க்கலாம். டாப் ஆஃப் வெர்டிகல் லேம்ப். அப்போ இங்க என்ன இருக்கு, ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது. அந்த லேம்ப் போஸ்டோடைய ஹைட் தான் அதான் இந்த லேம்ப் போஸ்ட் தான் இது. அதனுடைய டாப் அண்ட் பாட்டத்தை ஒரு டவருடைய ஹைட்ல இருந்து பார்க்குறோம். அதான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ டிப்ரெஷன் மீன்ஸ் இங்க ஒரு லைன் போட்டுக்க போறோம். இங்க என்ன ஆங்கிள் எடுக்கிறோமோ அதே ஆங்கிள் அப்படியே இங்க கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ டிப்ரெஷனுக்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 38 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஸோ அப்போ டாப்பை பார்க்கும்போது 38 டிகிரி, பாட்டம் பார்க்கும்போது 60 டிகிரி. ஸோ அப்போ இங்க 38 இந்த லேம்போடைய டாப்பை பார்க்கும்போது இங்கேயுமே என்னதான் இருக்கும், 38 தான் இருக்கும். இங்க 60 டிகிரினா இதனுடைய பாட்டம் இங்க பார்க்கும்போது இதுவும் 60 டிகிரியா தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. டாப் பார்க்கும்போது 38 அண்ட் பாட்டம் பார்க்கும்போது 16. ஸோ ஈஸியாக போட்டோம். அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்க எக்ஸ். ஸோ ஆல்ரெடி போன சம் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். டோட்டலா இதனோட வேல்யூ எவ்வளவு, 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதனோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், 60 மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். போன சம் இதே மாதிரி தான் எடுத்துருந்தோம். ஸோ 120 கொடுத்துருந்தாங்க, 120 மைனஸ் எக்ஸ். இங்க வந்துட்டு 60 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இதனோட வேல்யூ இருக்கு, இதனோட வேல்யூ தெரியாது. ஸோ இதனோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டம் கண்டுபிடிச்சிட்டு
அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், இந்த சைடு இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த 60 டிகிரி எடுத்துக்கலாம். 60 டிகிரிக்கு பாருங்க ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு கிடைச்சிடும். போன சமயம் இங்க அட்ஜசன்ட் சைடு டைரக்டாவே கொடுத்திருந்தாங்க, 70 மீட்டர்னு கொடுத்திருந்தாங்க. சோ அந்த 70 நம்ம ஈஸியா மேல கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனா இங்க கொடுக்கல, அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க, இந்த 60 டிகிரி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 60 டிகிரி எடுத்து இந்த 60 மீட்டர் வச்சு இந்த அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம். அந்த அட்ஜசன்ட் சைடு அப்படியே மேல காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறோம், tan 60 டிகிரி. tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. சோ ஆப்போசிட் சைடு எவ்வளவு 60 டிவைடட் பை அட்ஜசன்ட் எவ்வளவு தெரியாததா கண்டுபிடிக்க போறோம். அது ஒரு y ன்னு வெச்சுடுவோமே. சோ y. சோ நம்ம y கண்டுபிடிக்க போறோம். 60 ஓட வேல்யூ எவ்வளவு √3 அப்படி சொல்லி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 60 டிவைடட் பை y. சோ y ஈக்குவல் டு y இந்த பக்கம் டிவைட்ல இருந்து மல்டிப்ளைல கொண்டு வந்துட்டோம். ஈக்குவல் டு தாண்டி வர முடியும் மல்டிப்ளைல வந்துச்சு. அண்ட் இங்க இருக்கிற √3 மல்டிப்ளைல இருக்கும், டிவைட்ல கொண்டு போயிடலாம். அப்போ 60 டிவைடட் பை √3. சோ இப்போ y கிடைச்சிச்சு. இந்த y அப்படியே நம்ம இங்க கன்வே பண்ணிடலாம். அப்போ 60 பை √3 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இப்போ அட்ஜசன்ட் கிடைச்சனால ஆப்போசிட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். tan 38 டிகிரி எடுத்துக்க போறோம். tan 38 டிகிரி ஈக்குவல் டு அதே சேம் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான். ஆப்போசிட் சைடு என்ன எடுத்துக்கலாம், 60 மைனஸ் x அப்படின்னு எடுத்துக்கலாம். அட்ஜசன்ட் வந்து இப்போதான் கண்டுபிடிச்சோம், 60 பை √3. சோ tan 38 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 0.7813 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 0.7813 equal to 60 minus x divided by 60 by √3. சோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த 60 by √3 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரலாம். இந்த பக்கம் ஆல்ரெடி டிவைட்ல இருக்குது, இந்த பக்கம் எப்படி வரணும், மல்டிப்ளைல வரணும். 60 divided by √3 into இங்க உள்ள வேல்யூ 0.7813 equal to 60 minus x அப்படி எடுத்துக்கலாம். இப்போ பண்றதுனா 60 ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் அப்படினா 3 into 20 அப்படி சொல்லி பிரிச்சுக்கலாம். because கீழ √3 இருக்குது. ஏனா 3 எப்படி பிரிக்கலாம் அப்படினா √3 அப்படி சொல்லி பிரிச்சுக்கலாம். √3 into √3 அப்படி சொல்லி பிரிக்க முடியும். அதனால 3 into 20 அப்படி சொல்லி பிரிச்சு அப்புறம் 3 என்ன பண்ணிக்கலாம், √3 into √3 ன்னு பிரிச்சுக்கங்க, divided by √3. சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், √3 கேன்சல் பண்ணிட்டோம்னா 20 √3 அப்படி சொல்லி கிடைக்கும். அப்போ 0.7813 equal to 60 minus x அப்படி சொல்லி இருக்கு. அண்ட் இப்போ 3 ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படினா 1.732. அப்போ 1.732 into 20 into 0.7813. so 1.732 into 0.7813 அப்படி சொல்லி மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 1.3532 அப்படி சொல்லி கிடைக்குது into 20. so இந்த பக்கம் equal to 60 minus x அப்படி சொல்லி இருக்குது. and equal to இப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். and இங்க ஆல்ரெடி 60 minus x அப்படி சொல்லி இருக்குது. so இப்போ இத மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா அதாவது 1.3532 into 20 அப்படி சொல்லி மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 27.064 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. equal to 60 minus x அப்படி சொல்லி கிடைக்கும். and அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா x ஓட வேல்யூ இங்க மைனஸ்ல இருக்கு and இந்த பிளஸ்ல கொண்டு வந்துறலாம். இங்க உள்ள டேர்ம் இங்க பிளஸ்ல இருக்குது, அது அப்படியே மைனஸ்ல கொண்டு போயிடலாம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படினா x is equal to 60 ஆல்ரெடி அங்க இருக்கிற வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ அந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு போறோம். மைனஸ் 27.064 அப்படி சொல்லி கிடைக்கும். அப்ப இதை ஈஸியா சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்ப x is equal to 32.936 அப்படி சொல்லி கிடைக்குது. சோ அப்ப இத ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படினா 32.94 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். இதான் இதோட ஆன்சர் இருக்கும். அதாவது இந்த லேம்ப் போஸ்டோட ஹைட் என்னவா இருக்கும் அப்படினா 32.94 அப்படி சொல்லி இருக்கும். 94 அப்படி சொல்லி இருக்கும். சோ அப்ப அதான் அதனுடைய ஆன்சர். ஃபோர்த் ஒன் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா an aeroplane and altitude of 180 meter அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு ஏரோப்ளேன் இருக்கு, ஏரோப்ளேனோட altitude அப்படினா 90 டிகிரி. சரியா? அப்போ பெர்பெண்டிகுலரா இருக்குது ஒரு ஏரோப்ளேன் இங்க பறந்துட்டு இருக்கு. அதனுடைய அந்த வெர்டிகல் அந்த டிஸ்டன்ஸ் தான் சொல்லிருக்காங்க. 1800 மீட்டர் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. சோ ஒரு ஏரோப்ளேன் இங்க பறந்துட்டு இருக்கு. இப்போ finds that two boats sailing towards in same direction. அப்போ இங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படினா ரெண்டு போட் என்ன பண்றாங்க பாக்குறாங்க. அப்ப இங்க ஒரு போட் இருக்குது, இங்க ஒரு போட் இருக்குது. ரெண்டு போட்ட பாக்குறாங்க. and இது sea மட்டம், கடல் மட்டம். and an angle of depression of the boats observed from the aeroplane. அப்ப இதுல இருந்து டிப்ரஷன்ல பாக்குறாங்க. அப்ப டிப்ரஷன் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டாலே என்ன எடுத்துக்கறோம், இங்க இருந்து தான் ஆங்கிள் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் போட்டுக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படினா 60 and 30 அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. சோ அப்போ இங்க தான் 30 எடுத்துக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் போட்ட பாக்கும்போது எவ்வளவு 60 and செகண்ட் போட்ட பாக்கும்போது 30. நமக்கே தெரியும் இதுதான் பெரிய ஆங்கிளா இருக்கு, இது சின்ன ஆங்கிளா தான் இருக்கு. சோ பெரிய ஆங்கிள் 60, சின்ன ஆங்கிள் 30. அப்ப இங்க 60 எடுத்துக்கிட்டோம் அப்படினா இதனோட ஆப்போசிட் சைடு இங்க 60 and இத 30 எடுத்துக்கிட்டோம்னா இதனோட ஆப்போசிட் ஆங்கிள் இங்க 30. சோ அப்ப 30 எடுத்தாச்சு. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா find the distance between two boats அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. அப்போ
இந்த ரெண்டு போட்டுக்கு இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. இதை தான் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா x அப்படின்னு எடுத்துக்க போறோம். சோ அப்ப இதை நம்மளால டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் நம்மளோட இந்த ஃபுல் adjacent side கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த ஆங்கிள் இது ஆப்போசிட் சைடு. அப்ப இது adjacent side. இந்த ஃபுல் adjacent side கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த 60 ஓட adjacent side கண்டுபிடிக்கலாம். அத ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைச்சிர போகுது? இந்த x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைச்சிர போகுது. இதனோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா y அப்படிங்கறது எடுத்துக்கலாம். சோ அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு? x கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சோ x கண்டுபிடிக்கணும்னா முதல்ல x + y கண்டுபிடிக்கணும். அடுத்து அதுல y ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்க போகுது? x கிடைக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? y கண்டுபிடிக்கணும். அல்லது x + y எதனால கண்டுபிடிக்கலாம். சோ நான் என்ன எடுக்கிறேன்? 60 டிகிரி எடுத்துக்கிறேன். சோ 60 டிகிரி tan 60 டிகிரி அப்படி எடுத்துக்கலாம். tan 60 டிகிரி opposite side by adjacent side. opposite side ஓட வேல்யூ 1800 divided by adjacent side ஓட வேல்யூ y. ஏன்னா நம்ம y தான் எடுத்துறோம். அதனால y அப்படி எடுத்துக்கலாம். and tan 60 ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? √3 அப்படி எடுத்துக்கலாம் divided by y. சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது y என்ன கிடைச்சிரும்? 180 டிகிரி 1800 டிகிரி. அத எப்படி மாத்தலாம் அப்படினா 3 * 600 அப்படி சொல்லி சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால. 3 * 600 divided by இங்க உள்ள √3 நான் டிவைட்ல கொண்டு வந்தறேன். அப்ப √3. சோ இங்கவே எடுத்துக்கலாம் அப்படினா √3 இங்க 3 எப்படி எடுக்கலாம் அப்படினா √3 * √3 அப்படி எடுத்துக்கலாம். அப்ப y √3 * √3 * 600 divided by √3. சோ என்ன பண்ணலாம்? √3 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 60 √3 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சாரி 600 √3 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ y ஓட வேல்யூ அப்ராக்ஸிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா the total value x + y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப tan 30 டிகிரி எடுத்துக்க போறோம். tan 30 டிகிரி same opposite by adjacent. அப்போ 1800 divided by adjacent அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படினா x + y. ஏன்னா இங்க டோட்டல் வேல்யூ தேவைப்படுது. அதனால x + y அப்படி சொல்லி எடுத்துக்கிறோம். சோ இந்த x + y ஓட வேல்யூ நான் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். 30 ஓட வேல்யூ ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரலாம். 30 ஓட வேல்யூ என்ன? √3 அப்படி சொல்லி வரும். அப்போ 1/√3 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். 1/√3 1800 divided by x + y அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம்? x + y ஏன்னா இந்த x + y அந்த பக்கம் கொண்டு போறோம். √3 இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்ப x + y 1800 √3 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த y ஓட வேல்யூ என்ன எடுக்க போறோம் அப்படினா 600 √3. அப்ப x + y பதிலா என்ன எடுத்துக்கலாம்? 600 √3 அப்படி சொல்லி எடுத்துக்கிறோம். = 1800 √3. அப்போ இந்த 600 √3 அந்த பக்கம் கொண்டு போய்ட்டோம் அப்படினா x = 1800 √3 - 600 √3. சோ ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படினா 1200 √3 அப்படி சொல்லி கிடைக்கும். அண்ட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா √3 ஓட வேல்யூ புக்ல கொடுத்திருக்காங்க. சோ √3 ஓட வேல்யூ புக்ல கொடுத்தா இதோட நீங்க ஸ்டாப் பண்ண கூடாது. √3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப x = 1200 into √3 க்கு பதிலா 1.732. இன் கேஸ் நீங்க √3 ஓட வேல்யூ கொடுக்கல அப்படினா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா √3 ஓட வேல்யூ கொடுக்கல அப்படி இருக்கு. பட் √3 கொடுத்ததனால அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 2078.04 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இதான் இதனுடைய x ஓட வேல்யூ. இந்த ரெண்டு போர்டுக்குரிய டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படினா 2078.04 அப்படின்னு சொல்லி மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஃபிஃப்த் சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா from the top of the lighthouse the angle of depression அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்போ from the top of the lighthouse ஒரே டாப்ல இருந்து the angle of depression of two ships of opposite side அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்போ two ships on opposite side. இதுக்கு முன்னாடி சம்ல ரெண்டு போட் பார்த்தோம், சேம் சைடு பார்த்தோம். அண்ட் இங்க வந்து என்ன பார்த்தோம்? ஆப்போசிட் சைடு. ரெண்டு ஷிப் ஆப்போசிட் சைடுல இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து the sides are observed to 30 டிகிரி and 60 டிகிரி. அப்ப ரெண்டையுமே என்ன பண்றாங்க? 30 and 60 டிகிரில அப்சர்வ் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் 30 அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் 60 டிகிரி அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ அப்ப இங்க 30 டிகிரினா இதோட ஆப்போசிட் இங்க 30 டிகிரி. அண்ட் இங்க 60 டிகிரி அப்படினா இதோட ஆப்போசிட் இங்க 60 டிகிரி. சோ நெக்ஸ்ட் if the height of the lighthouse height h meter அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்ப lighthouse வந்து h meter அப்படினு இருக்குது. and the sides join to the passes through the foot of the lighthouse. இந்த ரெண்டு ஷிப்பும் ஜாயின் பண்ற இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா distance between the ships 4h/√3 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. क्वेश्चन என்ன அப்படினா so that அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்ப இத ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். so that the distance between the ships. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4h/√3 அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படினு இருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன எடுக்க போறோம்? இங்க இத ப்ரூவ் தான் பண்ண போறோம். அப்ப இத எடுக்க கூடாது. இத தவிர மெத்தட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 30 டிகிரி எடுத்துக்கலாம். அப்ப tan 30 டிகிரி opposite by adjacent. அப்ப h by adjacent தெரியாது. சோ adjacent அப்படி எடுத்துக்கலாம்.
நாம இதுல இருந்து இங்க வரைக்கும் தனி adjacent கண்டுபிடிக்க போறோம் அண்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் adjacent கண்டுபிடிக்க போறோம். ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் இந்த tan 30 ஓட வேல்யூவை அப்ளை பண்ணலாம். சோ tan 30 ஓட வேல்யூ என்ன 1/√3 and h by adjacent side. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது adjacent தான். அது ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். சோ மல்டிப்ளைல adjacent கிடைச்சிரும் ஈக்குவல் டு h. இப்போ இந்த டிவைட்ல இருக்கிற √3 ஈக்குவல் டு அந்த பக்கம் போலாம். அப்ப மல்டிப்ளைல h கிடைக்கும். அப்போ ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, ஒரு adjacent கிடைச்சிட்டு. நெக்ஸ்ட் செகண்ட் adjacent கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன எடுத்துக்க போறோம்? tan 60 டிகிரி ஈக்குவல் டு, அப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை adjacent side. ஆப்போசிட் சைடு என்னது h பை adjacent தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ adjacent. அப்ப இந்த adjacent ஈக்குவல் டு அதுக்கு முன்னாடி இந்த tan 60 ஓட வேல்யூ √3 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் and divided by adjacent. சோ இப்போ நம்ம adjacent ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்ப adjacent side ஈக்குவல் டு h, இந்த √3 இந்த பக்கம் மல்டிப்ளைல இருக்கு, டிவைட்ல கொண்டு வரலாம். அப்ப h by √3 அப்படினு சொல்லி கிடைக்கும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது adjacent plus adjacent. அப்போ என்ன கிடைக்கும்? h √3 plus h by √3. சோ அப்போ ரெண்டே ஆட் பண்ணனும். ஃபிராக்ஷன்ல இருக்கறனால டினாமினேட்டர் சேமா இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். சேமா இல்லாட்டினா சேம் மாறாகிடும். √3 கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப மேல √3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா √3 by h அப்படி சொல்லி கிடைக்கும். √3 into h, சாரி. சோ அப்ப இந்த √3 கொண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணிச்சா என்ன ஆயிரும்? √3 into √3 3h அப்படி சொல்லி கிடைக்கும். and டினாமினேட்டர் √3 கிடைச்சிரும். அப்ப ரெண்டு டினாமினேட்டர் √3 கிடைச்சனால √3 காமனா எடுத்துடலாம். and plus இங்க ஒரு h இருக்குது. சோ ஆட் பண்றோம் அப்படினா என்ன கிடைக்க போகுது? 4h by √3 அப்படி சொல்லி கிடைக்க போகுது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 2 6 க்கான டிஸ்டன்ஸ் என்ன? 2h 4h by √3. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ண வேண்டியது. சோ hence proved அப்படி சொல்லி எழுதி முடிச்சிடலாம். இந்த 6 என்ன சொல்லிருக்காங்கன்னா a lift in a building of height 90 feet அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு பில்டிங்ல ஒரு லிஃப்ட் இருக்கு. அந்த பில்டிங்கோட டோட்டல் ஹைட் எவ்வளவு அப்படி சொல்லி சொல்லிருக்காங்கன்னா the total height எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படினா 90 feet அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. 90 feet. அடுத்து feet transparent glass wall is descending from the top of the building அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. அப்ப லிஃப்ட் இருக்கு, அதுல என்ன பண்ணிருக்காங்க? டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வச்சிருக்காங்க. அந்த லிஃப்ட்ல இருந்து வெளிய பார்க்குற மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கு அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. at the top of the building an angle of depression to the fountain. அப்ப இங்க இருந்து டிப்ரஷன் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப இங்க இருந்து கீழ பார்க்கறாங்க, ஏதா ஒரு ஃபவுண்டனை பார்க்கறாங்க. from a garden, ஒரு கார்டன்ல ஒரு ஃபவுண்டன் இருக்கு, அந்த ஃபவுண்டனை பார்க்கறாங்க. சோ அந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க? டிப்ரஷன் ஆங்கிள் 60 அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. 60 டிகிரி. நெக்ஸ்ட் after 2 minutes later the angle of depression reduced to 30 degree. அந்த லிஃப்ட்ல டவுன் ஆயிட்டே வராங்க. அப்ப டவுன் ஆயிட்டு வரும்போது 2 minutes கழிச்சு அதே ஆங்கிள் என்ன ஆகுது? 30 டிகிரியா டிப்ரஷன் ஆகுது. சோ 30 டிகிரி டிப்ரஷன். அப்ப இங்க 16 கொடுத்தாங்கல, அப்ப டோட்டலா 60 and இங்க 30 கொடுத்ததனால இதோட வேல்யூ 30 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். and அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா if the fountain is 30√3 feet from the entrance of the lift. அப்போ இந்த கார்டன்ல இருந்து இந்த லிஃப்ட்க்குரிய இந்த லிஃப்ட்டோட என்ட்ரன்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படினா 30√3 இருக்கு அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா அப்ப எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்ப क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? find the speed of the lift which is descending. அப்ப இறங்கும் போதுல அந்த லிஃப்ட்டோட ஸ்பீட் என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. சோ இங்க இதனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். because ஸ்பீட் ஃபார்முலா என்ன அப்படினா speed equal to distance by time. அப்போ 2 minutes அப்படி சொல்லிருக்காங்க. 2 minutesங்கறதுனால டைம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஆனா டிஸ்டன்ஸ் என்னன்றது தெரியாது. டிஸ்டன்ஸ் தெரிஞ்சது அப்படினா அதனால டைமால டிவைட் பண்ணோம் அப்படினா ஸ்பீட் என்ன அப்படின்றது கிடைச்சிரும். சோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதனோட வேல்யூ x அப்படி எடுத்துக்கறோம்னா இதனோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கணும். இதனோட வேல்யூ இந்த இடத்துல இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படினா டோட்டலா 90. அதுல x மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படினா அப்ப இங்க வேல்யூ எப்படி இருக்கும்? 90 - x அப்படி இருக்கும். சோ அப்ப என்ன எடுத்துக்க போறோம்? turn 30 டிகிரி அப்படி எடுத்துக்க போறோம். turn 30 degree equal to, so opposite by adjacent. Opposite value 90x divided by adjacent value 30√3. So அப்போ tan 30 ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? 1/√3 அப்படி எடுத்துக்கலாம். அப்ப 90 - x divided by 30√3. So இப்போ என்ன பண்ணலாம்? 30√3 equal to அந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்ப 30√3 ஆனா டிவைட்ல இருந்து மல்டிப்ளைக்கு வந்துரும். divided by √3 equal to 90 - x அப்படி இருக்கும். So இப்போ என்ன பண்ணலாம்? √3 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 30 equal to 90 - x. So x இந்த பக்கம் பாசிட்டிவ்ல கொண்டு வந்துடலாம். 90 அப்படியே இருக்குது. இந்த 30 ஈக்குவல் டு அந்த பக்கம் நெகட்டிவ்ல கொண்டு போயிடலாம். ஏன்னா இங்க பாசிட்டிவ்ல இருக்கு, நெகட்டிவ்ல கொண்டு போயிடலாம். அப்ப எவ்வளவு கிடைச்சிரும்? x = 60 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் த இந்த லிஃப்ட்டுக்கான அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 60 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. 60 feet அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ஸ்பீட் கண்டுபிடிக்க போறோம். சோ ஸ்பீட் ஈக்குவல் டு distance by time. அப்ப distance எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 60 feet கண்டுபிடிச்சிருக்கோம். and divided by time எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 minutes அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இங்க யூனிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா யூனிட்டோட தான் ஸ்பீட் எழுத போறோம். சோ இப்போ கட் கொடுத்தோம் அப்படினா எவ்வளவு கிடைக்கும்?
30 feet per minute அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் ஈக்குவல் டு 30 feet per minute அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும்.